கங்கை கொண்டான். கங்கை கொண்டான் எங்க இருக்கு அப்படிங்கிற மாரி எல்லாருக்குமே ஒரு யோசனை வரும். நம்ம எல்லாருக்குமே ராஜராஜ சோழன பத்தி நல்லா தெரியும். அவருடைய பையன் ராஜேந்திர சோழன். ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னா, வரலாற்று ரீதியா பார்த்தோம்னா, ராஜராஜ சோழன விடவும் அவருடைய பையன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்திருக்காரு. ராஜேந்திர சோழன் அப்படின்னு நமக்கு வந்த உடனே கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி நாம பேசுவோம். கங்கை கொண்ட சோழபுரம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே பிரசித்தமான இடம். அதை தவிர கூலம்பந்தல் அப்படிங்கிற ஒரு காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற ஊரும் வந்து கங்கைக்கு, அதாவது ராஜேந்திர சோழனுடைய சம்பந்தப்படுத்தின இடம் தான். ராஜேந்திர சோழனுடைய குரு கட்டின கோவில் வந்து கூலம்பந்தல்ல இருக்கு. இந்த 2 இடங்களை தவிர ராஜேந்திர சோழன் சம்பந்தப்பட்ட ஒரு 3வது ஊர் தான் கங்கை கொண்டான். திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கு. தச்சநல்லூரை தாண்டி வருது கங்கை கொண்டான். அந்த கங்கை கொண்டான்ல சிவனுடைய ஒரு பிரம்மாண்டமான கோவில் இருக்கு. பாண்டியர் கால, சோழர் கால சிவன் கோவில் இருக்கு. அது ஓரளவுக்கு கங்கை கொண்டானை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை தவிர அந்த சிவன் கோவில் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி கங்கை கொண்டான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இன்னொரு குகை கோவில் இருக்கு. சாதாரணமா நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து கேவ் டெம்பிள்ஸ், ராக்கட் டெம்பிள்ஸ், குகை கோவில்கள் பல்லவர்கள் தான் தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான நம்பிக்கை இருக்கு. பல்லவர்கள் எந்த காலத்துல வட தமிழ்நாட்டுல இதை ஆரம்பிச்சாங்களோ அதே காலகட்டத்துல தென் தமிழ்நாட்டுல பாண்டியர்களும் ஆரம்பிச்சாங்க. பல்லவர்களை பார்த்து பாண்டியர்களோ, பாண்டியர்களை பார்த்து பல்லவர்களோ இந்த குகை கோவில் கட்டுற கலாச்சாரத்தை ஆரம்பிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல வந்து ஆரம்பிச்சாங்க. பல்லவர் கால குகை கோவில்கள் முக்கியமா மகாபலிபுரம் மாதிரியான இடங்கள்னால ரொம்பவுமே பிரபலமாயிருக்கு. அதனால குகை கோவில்கள் பல்லவர்கள் ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் சோழர்கள் வந்து பெரிய கோவில்கள் கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா அதே காலகட்டத்துல பாண்டியர்கள் ஆரம்பிச்ச குகை கோவில்கள் எக்கச்சக்கமா தென் தமிழ்நாட்டுல இருக்கு. அவ்வளவா பிரபலமா இல்ல. அப்படி பிரபலமாகாத ஒரு இடம் தான் இப்ப நாம நின்னுட்டு இருக்கிற கங்கை கொண்டான் குகை கோவில். இந்த கங்கை கொண்டான் குகை கோவில் பாத்தீங்கன்னா மத்த குகை கோவில்களை போல இதுவுமே முற்று பெறவில்லை. இதுல முக்கியமா நாம பார்க்க வேண்டியது 2 இடங்கள் இருக்கு. 2 சிற்பங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து 4 கரங்களுடன், நல்லா கவனிச்சோம்னா 4 கரம், 2 கரம் கிடையாது, 4 கரங்களோட இருக்கக்கூடிய விநாயகர். இடது பக்கமா அவருடைய துதிக்கை திரும்பி இருக்கு. முன்னிரு கரங்கள்ல ஆஹ், 2 எதையோ 2 இது எதையாவது நாம அசியம் தான் பண்ண முடியும். 2 பொருட்களை அவர் வச்சிருக்காரு. பின்னிரு கரங்கள், கீழே இருக்கிற 2 கரங்கள் வந்து அவருடைய கால் தொடை மேல வச்சிருக்காரு. அதை நம்ம நல்லாவே கவனிக்கலாம். அது வந்து ஒரு விநாயகருடைய சிற்பம். அதை தவிர தவ்வை தாய், ஜேஷ்டா, மூத்த தேவி, மூதேவி அப்படின்னு சொல்ற தவ்வை தாய் ஒரு இருக்கையில அவங்களுடைய டிபிக்கல் போஸ் 2 கால்களையும் விரிச்சு வச்சிருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. இடது கைய ரெஸ்ட், அதாவது ஒரு இருக்கையுடைய கைப்பிடி மேல தாங்கி, தன்னுடைய கையை தாங்கி பிடிச்சு வச்சிருக்காங்க. அதை தவிர வலது கையில எதையோ வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னு இந்த சிற்பத்துல வந்து நமக்கு தெளிவா தெரியல. ஆனா அவங்க என்ன வச்சிருப்பாங்க அப்படிங்கறது டிபிக்கல் ஐக்கனோகிராபிய பார்த்தோம்னா நாம சொல்ல முடியும். அதை தவிர எப்பவும் இருக்கிற மாதிரி அவருடைய ஜேஷ்டா தேவியுடைய பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய மாந்தன் மாந்தியும் அவங்களுடைய பக்கத்துல இருக்காங்க. மாந்தி கையில சாமரம் வீசி ஜேஷ்டா தேவியோட இடது பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. மாந்தன், எருமை தலையுடைய மாந்தன் ஜேஷ்டா தேவியோடைய வலது பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். இதை தவிர இந்த குகை கோவில்ல உள்ள பார்த்தோம்னா ஒரு ஆணுடைய உருவமும் ஒரு பெண்ணுடைய உருவத்தையும் நாம லேசா பார்க்கலாம். அது வந்து பிற்காலத்துல யாரோ ஏதோ செஞ்ச முயற்சி. இது முற்காலத்து கிடையாது, பாண்டியர் பீரியட் கிடையாது. அதுக்கப்புறம் யாரோ செஞ்ச முயற்சி. இதையும் தவிர ஒரு குகைக்கு உள்ள முன்னாடி சிவலிங்கம் இருந்ததுக்குண்டான ஒரு அடையாளத்தையும் நாம பார்க்கலாம். நாம எத்தனையோ செலவழிச்சு எங்கெங்கயோ வெளிநாட்டுக்கெல்லாம் போறோம். நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம கலாச்சாரத்தை நாம கவனிக்காம விட்டுறோம். அப்படி அவ்வளவா கவனிக்காம விடப்பட்ட நிறைய இடங்கள்ல பல வருடங்கள் வரைக்கும் நெல்லையப்பர் கோவிலும் இருந்தது. பிரம்மாண்டமான கோவிலா இருந்தாலும் நிறைய பேர் வராம இருந்தாங்க. சமீப காலங்கள்ல நிறைய பேர் கூட்டமா வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அதையும் தாண்டி அந்த மக்கள் கங்கை கொண்டானுக்கு வரணும், கங்கை கொண்டான் சிவன் கோவிலுக்கும் வரணும். அந்த சிவன் கோவில் வர்றவங்க 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த பாண்டியர் கால குகை கோவிலுக்கும் வரணும். நம்ம கலாச்சாரத்தை பரப்பணும். பெருமையா இதை பத்தி நாம மற்றவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். நன்றி.